ஒரு காதல் திருமணம் செய்ததற்காக அந்த பெண்ணை வந்து உயிரோடு வெட்டி அதுக்கப்புறம் அரைகுறையாக அதை வந்து எரித்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்தது? இப்போ அவங்க அங்கேயே 31/12/2023 நண்பர்களாக சேர்ந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்படியே 2 பேரும் இங்கே பாருங்க. ஃபேஸ்புக் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது. அந்த நவீன் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த பையன். அந்த பொண்ணு வந்து அந்த பகுதியில் கல்லர்கள், நைவ விடுதல் இருக்கக்கூடிய கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு. அங்கே திருமணம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு தான் வீட்டுக்கு பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது. இங்கேருந்து போகிறாங்க, இங்கே போலீஸ் ஏதாவது சரி கட்டி அங்கேருந்து போலீஸ்கிட்டேருந்து அழைச்சிட்டு வர்றாங்க. போலீஸ்லேருந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரித்து பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பொண்ணை மட்டும் பிரித்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அது போலீஸுக்கு என்ன கைமாறப்பட்டதுன்னு தெரியல. அந்த போலீஸ் நினச்சிருந்தா 2 பேர் உயிரையும் இப்போ பாதுகாத்துருக்கலாம். அந்த குற்றவாளிகள் அவங்களாம் இப்போ குற்றவாளி ஆகிட்டாங்க. அந்த பொண்ணை தான் அழைச்சிட்டு போய் கொண்டு விட்டாங்களே. குற்றவாளி நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, அந்த பொண்ணு சாவுக்கு தானே காரணம். அடித்து கொள்கிறாங்க. அதே சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண்கள் வந்து கொல்லாதிய கொல்லாதியன்னு கத்துறாங்க. அதை வச்சு எரிக்கும் பொழுது ஒரு நபர் ஒரு சிகப்பு துப்பட்டா போட்டுக்கிட்டு நிற்கிறாரு, கைலி கட்டியிருக்காரு. அந்த எரிக்கிறவர் பெருமாள் கிடையாது, எரிக்கிற இடத்துல நிற்கிறது. தன் மகளை அடித்து கொள்ளும் பொழுது அவருக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது வேறு. அம்மா பாசமலருக்கு விருப்பம் இருக்குமா இல்லையாங்கிறது அது அப்புறம். மாறா யாராக இருந்தாலும் வேற ஒருத்தன் அடித்து கொள்ளும் பொழுது அவங்களால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அடிக்கிறது கொள்வது, அதுக்கான ஜாமான்களை கொண்டு வரது, எரிக்கிறது, அந்த ஒரு சாம்பல் கூட இல்லாமல் அள்ளி கொண்டு வைத்து வெளியில் வீசுறது. அப்போ இது ஒரு டீம் ஒர்க் தான் செய்ய முடியும். 2-3 நாள் கழித்து அவனுடைய நண்பர்கள் நெய்வேலியிலேருந்து இந்த மாதிரி அடித்து கொள்கிறாங்க அப்படின்னு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பையனும் போய் என் மனைவியை கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வாட்டாத்திக்கோட்டை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இந்த கொலை எப்படி நிகழ்ந்தது? கொலை என்ன, உயிரோடவே அடித்து கொள்வது தான் கொலைக்கிறது என்ன. ஆனால் அந்த இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு அந்த சாதியின் மீது இருக்கக்கூடிய அந்த இருமாப்பு இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கு பேர் புண்ணியரச நாடுன்னு பேர். நாடு அமைப்புகளை பண்பாட்டுகளை அவங்க சாதி ஒன்று சேரும் பொழுது அந்த பொண்ணை எந்த இடத்துல கட்டி கொடுத்தோம்னு இருக்குது, அதுக்குள்ள ஒரு கௌரவம் இருக்குது. அந்த கௌரவத்துக்கு குறைவான சாதியில் அந்த பொண்ணு திருமணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் சக சாதியில் இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்கள்ல. இந்த சம்பவம் பாடி அடித்து கொண்டு இருக்காங்க, எரிச்சிருக்காங்க, பத்திரிகையில் செய்தி வருது அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன யார்கிட்ட எழுதி வாங்குறாங்க? விஓ கிட்ட எழுதி வாங்க. விஓவை யார்கிட்ட எழுதி வாங்குறாரு? இல்லை அதாவது அரசாங்கம் எழுதி வாங்கிக்கிறது. மாவட்ட அரசாங்கம் அழுத்தம் கொடுத்தா விஓ தானே அது. அந்த பையனை பார்ட்டி ஆக்கணும்னா பிரச்சனை வேற மாதிரி விஷயம். ஆனால் அந்த பையன் புகார் கொடுத்துனாங்க, அந்த மனைவி கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கான். அந்த பையனையும் அந்த பையனோட அப்பாவையும் எனக்கு தெரியும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் அழைச்சிட்டு வந்து காலையில் அழைச்சிட்டு போயிட்டு நைட்டு வரைக்கும் விடலை. பல்லடம் காவல் நிலைய ஆய்வாளர் அவருடைய ரோல் என்னவா இருந்தது? அவர் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவர் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அது இந்த கொலைக்கு அவர் தான் காரணம், அவரை டெர்மினேட் பண்ணணும். இங்கே திமுகவும் பாஜகவும் படை வந்து சூத்திரர்கள் தான். சூத்திரம் கீழே இருக்கக்கூடிய பஞ்சமனை அடித்து அடக்கி வச்சுக்கணும், மொத்த போலீஸ் ஆலைய முடியாது. அப்போ இந்த சூத்திர போலீஸ் படைக்கு இந்த சூத்திர சாதி ஒன்று சேர்ந்துட்டு இந்த பாட்டாளியாக இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அடித்து அவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு எதிரான ஒரு அணி உருவாகாத வரைக்கும் அடி வாங்கி யார் வேணாலும் சேர்த்துக்கிட்டே இருப்போம். நாளைக்கு நாங்கள் கூட சாவோம். வணக்கம் தோழர். தஞ்சை ஒரத்தநாடு அருகே உள்ள பூவாலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐஸ்வர்யா, வயது 19, ஒரு காதல் திருமணம் செய்ததற்காக அந்த பெண்ணை வந்து உயிரோடு வெட்டி அதுக்கப்புறம் அரைகுறையாக அதை வந்து எரித்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்தது, அதுக்கு முன்பு ஏன் நடந்தது, அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இந்த பொண்ணு வந்து 19 வயது, பையன் நவீனுக்கு ஒரு 25 வயது குறையாது. பையனுடைய ஊர் பூவாளூர், பொண்ணோட ஊர் வந்து அது பக்கத்தில் நெய்வ விடுதின்னு ஒரு ஊர். நெய்வ விடுதியா? நெய்வ விடுதி. 2 பேருமே வாட்டாத்திக்கோட்டை போலீஸ் லிமிட் தான். அவங்க திருப்பூரில் ஒரு பணியின் மேலே வேலை செய்கிறாங்க. அது போலீஸ் விசாரணையில் அது பல்லடம் போலீஸ் லிமிட்டுன்னு வருது. இப்போ அவங்க அங்கேயே 31/12/2023
நண்பர்களாக சேர்ந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அந்த அந்த வீடியோ கூட இருக்கு. ரொம்ப எளிமையாக ஒரு வீட்டுக்குள்ளேயே நண்பர்களும் கொஞ்சம் அந்த அந்த பல்லடம் பகுதியை சேர்ந்த ஒரு சில வயதில் மூத்தவர்கள்லாம் சேர்ந்து ஒரு திருமணம் பண்ணி வச்சுறாங்க. அது எப்படியோ யூடியூப் இப்போ ஃபேஸ்புக் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது. அதுக்கு பிறகு அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஒரு அங்கேருந்து ஒரு 9 பையங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணோட அம்மா பேர் பாசமலர், அப்பா பேர் பெருமாள். அந்த அம்மாவோட உறவினர்களும் அம்மாவோட சகோதரி உறவுகள், அப்பாவோட சகோதர உறவுகள் இருக்கக்கூடிய பையங்க, இன்னும் பிறகு அவங்க சாதிக்கார பையங்க எல்லாரையும் அழைச்சிட்டு இங்கேருந்து பல்லடம் போய். அவங்க என்ன சாதி? நவீன்ற அந்த பையன், திருமணம் பண்ண பையன் வந்து என்ன சாதி? அந்த நவீன் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த பையன். அந்த பொண்ணு வந்து அந்த பகுதியில் கல்லர்கள், நெய்வேலியில் இருக்கக்கூடிய கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு. அவங்க அங்கே போய் தான் பழகிருக்க வாய்ப்பு இருக்குது, இங்கே அதிகமாக வாய்ப்பு இல்லை. அது அங்கே திருமணம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு தான் வீட்டுக்கு பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது. இங்கேருந்து போகிறாங்க, இங்கே போலீஸ் ஏதாவது சரி கட்டி அங்கேருந்து போலீஸ்கிட்டேருந்து அழைச்சிட்டு வர்றாங்க. போலீஸ்லேருந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரித்து பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பொண்ணை மட்டும் பிரித்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அது போலீஸுக்கு என்ன கைமாறப்பட்டதுன்னு தெரியல. அந்த போலீஸ் நினச்சிருந்தா 2 பேர் உயிரையும் இப்போ பாதுகாத்துருக்கலாம். அந்த போலீஸ்காரங்க அதை எப்பயார் பதிவு பண்ணாமல் ஒரு மேரிடாக அவங்க வந்து விசாரிச்சிருக்கக்கூடாது. 2 பேரும் வயசாகிட்டாங்க, திருமண வயதாகிடுச்சு, அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், அதில் தலையிட்டிருக்க வேண்டியதில்லை. அவர் ஏதோ ஒரு சாதியை அது கொண்டு முருகையாங்கிற ஒரு இன்ஸ்பெக்டரு அவங்கள அனுப்பி விட்டுறாரு. பொண்ணை அவங்க வீட்டுக்கும் பையனை தனியாக அனுப்பி விட்றாங்க. அந்த பையன் தனியாக வீட்டுக்கு வந்துடுறான். 2-3 நாள் கழித்து அவனுடைய நண்பர்கள் நெய்வேலியிலேருந்து இந்த மாதிரி அடித்து கொள்கிறாங்க அப்படின்னு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பையனும் போய் என் மனைவியை கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வாட்டாத்திக்கோட்டை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இந்த கொலை எப்படி நிகழ்ந்தது? கொலை என்ன, உயிரோடவே அடித்து கொள்வது தான். கொலைக்கிறது என்ன, அவங்க சாதிக்குன்னு ஒரு இருப்பு இருக்குதா அவங்களுக்கு ஒரு இல்லை. அவர் பின்புலம் வந்து அவருடைய பெண்ணுடைய தகப்பனார் வந்து ஓரளவுக்கு இது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளர்ந்துருக்கிறாரா? இப்படி அவரோட நிலைமை என்ன இருக்கு? பொருளாதார ரீதியாக வளர்ந்தவர்னு நம்ம சொல்லக்கூடாது, அந்தளவுக்கு இல்லை, அது வேற, ஏழ்மை தான். சாதாரணமாக அன்னைக்கு வேலை பட்டுக்கோட்டைக்கு அங்கேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் பட்டுக்கோட்டை, அங்கே சித்தாள் வேலைக்கு போகிறவர் தான். அந்த பொண்ணோட அம்மா வந்து அங்கே ஆடு மாடு மேய்க்கிறது, வீட்டு வேலையில் பார்த்துக்கிறது. அவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைகள், 2 இந்த பொண்ணோட சேர்த்து 2 பெண் குழந்தை, ஒரு பையன். அவங்க உள்ளூரில் ஏதோ ஆடு மாடு மேய்க்கிறது கொஞ்சம் நிலவலம் இருக்கும். ஆனால் அந்த இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு அந்த சாதியின் மீது இருக்கக்கூடிய அந்த இருமாப்பு இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கு பேர் புண்ணியரச நாடுன்னு பேர். நாடு அமைப்புகளை பண்பாட்டுகளை அவங்க சாதி ஒன்று சேரும் பொழுது அந்த பொண்ணை எந்த இடத்துல கட்டி கொடுத்தோம்னு இருக்குது, அதுக்குள்ள ஒரு கௌரவம் இருக்குது. அந்த கௌரவத்துக்கு குறைவான சாதியில் அந்த பொண்ணு திருமணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் சக சாதியில் இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்கள்ல, அப்படி ஒரு மனப்பான்மை இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்க அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதற்கு காரணம் முழுக்க முழுக்க அவங்க அப்பா அம்மாவா, இல்லை அவர்களுடைய உறவினர்கள் தான் அந்த உந்துதலை ஏற்படுத்தினாங்களா? உறவினர்கள் தானே உருவாக்க முடியும். உறவினர்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கும் அவங்களுக்கு. இப்போ நம்ம முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும், இது வந்து சுதந்திரமான நாடு கிடையாது. அவன் எங்கே எந்த சாதி மெஜாரிட்டியாக இருக்கோ அவன் அந்த பகுதியில் வந்து நிலக்கிளாரிய பண்பை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக கோயில் குளங்களில் அவனுக்கு பட்டம் பரிவட்டம், அவனுக்கு ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து அப்படின்னு அவன் உருவாக்கிடுவான். இதில் என்ன நம்ம பெருசாக பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அந்த பையன் கொடுத்த புகாரில் அந்த அவங்க அப்பா அம்மாவும் அவங்க போலீஸ் கைது பண்ணலை. அந்த போலீஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த லோக்கல் விஓ கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிறது. என்னென்னு, இந்த சம்பவம் பாடி அடித்து கொண்டு இருக்காங்க, எரிச்சிருக்காங்க, பத்திரிகையில் செய்தி வருது அப்படின்னு சொல்லி வாங்குற. என்ன யார்கிட்ட எழுதி வாங்குறாங்க? விஓ கிட்ட எழுதி வாங்க. இல்லை விஓவை யார்கிட்ட எழுதி வாங்குறாரு? இல்லை அதாவது கிட்ட அரசாங்கம் எழுதி வாங்கிக்கிறது. மாவட்ட அரசாங்கம் அழுத்தம் கொடுத்தா விஓ தானே அது. அந்த பையனை பார்ட்டி ஆக்கணும்னா பிரச்சனை வேற மாதிரி விஷயம். ஆனால் அந்த பையன் புகார் கொடுத்துனாங்க, அந்த மனைவி கொண்டு விட்டாங்க அப்படின்னு காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கான். அந்த பையனையும் அந்த பையனோட அப்பாவையும் எனக்கு தெரியும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் அழைச்சிட்டு வந்து, காலையில் அழைச்சிட்டு போயிட்டு நைட்டு வரைக்கும் விடலை. இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த பூவாலூருங்கிற கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க 28 போலீஸ்காரங்க இருக்காங்க. அந்த ஏரியாவை சுற்றி கொஞ்சம் அது ஒரு பதட்டத்தை அது உருவாக்குற ஒரு சூழல் இருக்குது.
ஏன்னா அந்த பகுதி வந்து ரொம்பவும் தேவர்களுடைய கட்டுப்பாட்டான பகுதி அது. அதுக்குலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் காயாவூர்னு ஒரு கிராமம் இருக்குது. நான் அந்த ஊருக்கு கூட அங்கே அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லி ஒரு 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 அரசியல் வேலை எடுத்தோம். அது என்ன சால சிறந்த விஷயம் என்னென்னா, அந்த காயாவூர் ஊராட்சி மன்ற தலைவருக்கு எதிராக கோரிக்கை வைக்கக்கூட இன்றைக்கி பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த தேவேந்திர குல வேளாளர்கள், பறையர்கள் யாரும் எதிர்த்தாப்புல நிற்க முடியாது. எஜமான எதிர்த்து யாரும் கேள்வியே கேட்டுட்டு வர முடியாது. அந்தளவுக்கு அவர் அந்த பகுதியில் தமிழ்நாட்டிலே தெரியும். காமராஜர் காலத்தில் நில உச்சவரம் சட்டத்தை மீறி ஒரு 5 பேரை உருவாக்குனார். குன்னியூர் சாம்பசிவ ஐயர், பூண்டி வாண்டையார், வடிவளம் தேசியர், இப்படி 5ஆவது ஆளுக்கு அடுத்து இவர் 6ஆவது ஆளுங்கிற நிலையில் இருப்பார். இதை விட பெரிய பெரிய ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க. பட்டுக்கோட்டையே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு விஎன்எஸ் மார்க்கெட்னு ஒன்று இருக்கும். 5000 கடை ஒரே ஆளுக்கு இருக்கும். இங்கே நில ஒரு உச்சவரம் சட்டமெல்லாம் அவங்க கால் தூசி தான். அப்போ நில உச்சவரம்புக்கு உட்பட்ட அந்த உச்சவரம்பை மீறிய சாதி அடுக்கு இந்த தேவர், முக்குலத்தோர், இந்த அவங்களுக்குன்னு ஒரு ஆண்ட பரம்பரை இன்னும் இருக்குது. அந்த எண்ணத்தில் இந்த பொண்ணு வேலைக்கு போன இடத்துல அந்த பையனை விரும்பி திருமணம் செஞ்சுருக்குது. வேலைக்கு போனது அரசாங்கம் எல்லாருக்கும் வேலை கொடுக்கலங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இப்போ இதில் வந்துட்டு அந்த அந்த காவல் நிலைய ஆய்வாளர் முருகையா, பல்லடம் காவல் நிலைய ஆய்வாளர், அவருடைய ரோல் என்னவா இருந்தது? அவர் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவர் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அது இந்த கொலைக்கு அவர் தான் காரணம். அவரை டெர்மினேட் பண்ணணும். அரசாங்கம் ஏதோ கண்துடைப்புக்காக இந்த வேலைகள் எல்லாமே செய்யுது. அந்த நவீன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு இந்த அழைக்க போனால் பாருங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை கூட, அந்த பல்லடம் போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கலாம். எடுத்து அந்த குற்றவாளிகள் அவங்களாம் இப்போ குற்றவாளி ஆகிட்டாங்க. அந்த பொண்ணை தான் அழைச்சிட்டு போய் கொண்டுட்டாங்களே, குற்றவாளி நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. அந்த பொண்ணு சாவுக்கு தானே காரணம், அடித்து கொள்கிறாங்க. அதே சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண்கள் வந்து கொல்லாதியன்னு கத்துறாங்க. அதை வச்சு எரிக்கும் பொழுது ஒரு நபர் ஒரு சிகப்பு துப்பட்டா போட்டுக்கிட்டு நிற்கிறாரு, கைலி கட்டியிருக்காரு. அந்த எரிக்கிறவர் பெருமாள் கிடையாது, எரிக்கிற இடத்துல நிற்கிறது. தன் மகளை அடித்து கொல்லும் பொழுது அவருக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது வேறு. அம்மா பாசமலருக்கு விருப்பம் இருக்குமா இல்லையாங்கிறது அது அப்புறம். மாறா யாராக இருந்தாலும் வேற ஒருத்தன் அடித்து கொல்லும் பொழுது அவங்களால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அடிக்கிறது, கொல்வது, அதுக்கான ஜாமான்களை கொண்டு வரது, எரிக்கிறது, அந்த ஒரு சாம்பல் கூட இல்லாமல் அள்ளி கொண்டு வைத்து வெளியில் வீசுறது. அப்போ இது ஒரு டீம் ஒர்க் தான் செய்ய முடியும். இந்த ஒர்க்கை வந்து அந்த வாட்டாத்திக்குடைய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவல் உதவி ஆய்வாளரோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க இந்த வழக்கை நேர்த்தியாக நடத்தி பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம வந்து யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தோட நேரடி அழுத்தத்தில் இந்த நடவடிக்கை நடக்குது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. மாறாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கூலி வேலை செஞ்ச காசு கட்டத்துக்கு கூட புகார் கொடுத்த தலித்துகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ வந்து நம்மட்டு சிரித்து ஏமாற்றக்கூடியவர். அவருக்கு இப்போ ஏதோ பெரிய அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்களாம். பெரிய மணல் திருடனை மீறி சின்ன மணல் திருடங்களை பிடிக்கிறதுனால அவருக்கு இப்போ அவார்டெல்லாம் கொடுத்துருக்கு. அந்த பகுதியில் விளம்பரம்லாம் இருக்குது, நான் பார்க்குறேன். அது அரசாங்கம் யாராவது ஒரு ஆளுக்கு அவார்டு கொடுக்குறது நம்ம வந்து தவிர்க்க முடியாது. யாராவது ஒரு ஆள் தேர்வு பண்ணி தானே ஆகணும். அதில் நமக்கு ஒன்றும் முரண்பாடெல்லாம் கிடையாது. அந்த ஒருத்தரான டிஎஸ்பியோட விசாரணையில் இப்போ அந்த பகுதியில் அந்த காவல் நிலையத்தில் 5-10 வண்டி போய் நிற்கும். அந்த அம்மா வந்து நமக்கு தெரியும் அவங்கள பற்றி. அவங்கள சோழபுரம்னு ஒரு ஊர், ஒருத்தன் புல்லட்டில் தீபாவளிக்கு ஓட்டின RX 100 புல்லட் சவுண்டு, அந்த சவுண்டு ஆகி போச்சுன்னா அவனை போட்டு அடிக்கிறாங்க, அடிச்சுட்டு வண்டியை பிடிக்கிறாங்க. அந்த புகாருக்கு அந்த அம்மா நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கு பக்கத்தில் நெய்வாசல்னு ஒரு சமத்துவபுரம், 8 மாத நிறை மாத கற்பிணியை ஒருத்தன் கல்லெடுத்து வீசுகிறான். என்ன நோக்கத்துக்காக வீசுகிறாங்கிறது வேற. தகராறு இது 8 மாத கற்பிணியோட பாவாடை அவன் கிழிச்சிடறான். அவன் வீட்டுக்காரன் பேரே அம்பேத்கர். அவன் எதை கேட்குனா அது பிரச்சனை ஆகுது. ஒரு 8-9 நாள் வரைக்கும் அவங்க மருத்துவமனையில் இருந்தாங்க. அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க சாதியாக இருப்ப திமுக அண்ணாதிமுக வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரு கட்சி மேலே நம்ம இப்போ யார் மேலே இந்த அரசு நடவடிக்கை அந்த காவல்துறை ஆல்ரெடி அவர் மேலே, அதுக்கு அடுத்தது அந்த உறவினர்கள் அவங்க தான் பெரிய குற்றவாளின்றீங்களா? குற்றவாளி சமூகமே குற்றவாளி. இவன் இந்த ஒரு உயிரை கொள்றான் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்குறதுங்கிறது அப்பாற்பட்டு நீங்கள் வந்து உயர்நீதிமன்றங்கள் ஏதே ஒரு சில வழக்குங்களை ஜூ மோட்டோ எடுக்கும். இதை அவங்க முன் வந்து எடுக்கலாம். அல்லது ஒரு நீதிமன்ற நீதிபதி தலைமையில் இதை ஒரு விசாரணை
ஒழுங்குபடுத்தலாம். அந்த நவீன் வந்து அந்த ஊரை சுற்றி இப்போ 28 போலீஸ்காரங்க நிற்கிறாங்கன்னு அங்கே இருக்க மக்கள் எண்ணி சொல்ல. நவீனோட பொருளாதாரம் இப்படி இது அவங்களும் வந்து சாதாரணமாக 2 ஏக்கர் 1.5 ஏக்கர் வச்சுருப்பாங்க. அங்கே பொருளாதாரத்தில் 2 பேருக்கும் பெரிய ஏற்றத்தாழ்வு. தேவேந்திர குல வேளாளர்கள் பூவாளூரில் யாரும் வந்து ஒன்றும் இல்லாமலாம் இல்லை. அட்லீஸ்ட்டு 3 மாதம் வச்சுருக்கிறவன் இருக்கான். அங்கேயே 2-3 நமக்கு தெரிஞ்ச டாக்டர்கள் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, வெளியிலலாம் போய் செட்டில் ஆனவங்களாம் இருக்காங்க. அவங்க அப்படி இல்லை, ஒரு தேவேந்திர குல வேளாளர் கல்லூரி பொண்ணை திருமணம் பண்ணுறது அவங்க ஏற்றுக்கலாம், அவ்வளோதான். அவங்களோட உளவியல் அது. அவங்க வீட்டு பிள்ளையை அவங்க பராமரிக்கிறதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் பிரித்து கொண்டு வளர்த்துருக்கலாம். ஏன் கல்யாணம் பண்ணி 2 பேர் அவங்க இண்டிபெண்ட் முடிவு எடுக்கக்கூடிய வயசு வந்துருச்சுல, அவங்களை விட்டுற வேண்டியது தானே, அதுதானே சட்டம். அது சுதந்திரமான நாட்டில். இது சுதந்திரமானு சொல்லிக்கக்கூடிய அது பட்டியல் சாதிக்கு சுதந்திரமாலாம் இங்கே அப்படி எங்கேயும் கிடச்சிடல. ஏதோ 1-2 பேர் அன்னைக்கு இந்த ஏதோ இடஒதுக்கீடு அந்த காலத்துலேருந்து இருக்குது. அது இப்போ இன்றைக்கி பெரியார், அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன், ஆயத்திவாச பண்டிதர், அந்த பக்கம் இமானுவேல் சேரன், இது ஒரு சில பேரோட தியாகத்தின் மூலமாக அந்த இடஒதுக்கீடு இன்றைக்கி நிலைநிறுத்தப்படுது. ஆனால் அது முழுமைப்படுத்தப்படலை. நீங்கள் ஒரு முனையே வந்து அந்த பெருமாள் தினமும் சித்தாள் வேலைக்கு போகிறவர் தான். அவரால் இந்த 31ஆம் தேதியிலேருந்து இன்னைய வரைக்கும் அவங்க வீட்டுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு வந்திருக்கும். இந்த பொண்ணை கொள்வது, அதுக்கு ஒரு 10 பேரை திரட்டுறது, போகிறது வரதில்ல. அப்போ அந்த இந்த 31 கல்யாணம் ஆகுது, 3ஆம் தேதி வந்து கொலை செய்யப்படுறாங்க. அந்த திருமணத்தை வீடியோ பார்க்கும்போது உண்மையில் ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ரொம்ப 2 சின்ன இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷத்தோட அதே நேரத்தில் ஒரு ஏழ்மையாக தொடங்குறாங்க. தொடங்கி 3ஆவது நாள் அல்லது 4ஆவது நாள் ஒரு மரணம். இல்லை, அது நம்ம இன்னொரு விஷயத்தை இவங்களுக்கு பார்க்கணும். இவங்க இருப்பு வந்து சாதி திருப்பூரில் பணியும் கம்பெனியில் வந்து இது மட்டுமே நடக்க போகிறதுலாம் இல்லை. குளோபலைசேஷன் மாதிரி அங்கே எல்லாருமே சங்கமிப்பாங்க, எல்லாருமே பிரிஞ்சு போவாங்க. அந்த கம்பெனி ஓனர் யாரும் இவங்க சாதிக்காரங்க இல்லை. இப்போ அங்கே கூட வந்து பக்கத்தில் ஒருத்தர் இவங்களுடைய உறவுக்காரரோட ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. ஆனால் எல்லாருமே திருப்பூரை பொறுத்த வரைக்கும், எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிரதான அந்த குறிப்பிட்ட சாதியை தவிர வேறு யாருமே அங்கே போய் ஆளுமை செலுத்த முடியாது. அந்தளவுக்கு அவங்க தாக்கு பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ இவங்க இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக வளர்ந்து போகிற இந்த சமூகத்துக்குள்ளேயே இவங்களால் ஐக்கியப்படாமல் போனதுக்கு அவங்க மட்டுமே காரணமெல்லாம் சொல்லாதீங்க. திமுகவில் எம்எல்ஏ சீட் கொடுக்கும்போது எந்தெந்த தொகுதிக்கு எந்தெந்த சாதின்னு அந்த பட்டியல் வச்சுட்டு தான் கொடுக்குறாங்க. அதிமுகவில் பட்டியல் வச்சு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் எஸ்சினா ரிசர்வ் தொகுதியா, இப்போ ராஜா மாதிரி ஆள் மாநில துணை போச்சா வந்தாலும் ஓடி போயிரு, கண்டிக்காரங்க இங்கே அதிகமாக இருக்காங்க, சிலோன்லேருந்து வந்தவங்க, நீ சிலோன் மாதிரி தெரியுது, நீலகிரிக்கு ஓடி போயிருங்கிறாங்க. அப்போ இந்த அரசியல் கட்சிகள் தான் அதுக்கு முழு பொறுப்பு. சரி, இப்போ இவ்வளோ பெரிய கோரமான சம்பவம் நடக்குது, இடதுசாரிகள் யாரும் வாயை திறக்கலை. அதே மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறவங்க அப்படி யாரும் அந்த ஸ்பாட்டில் போய் நிற்கலை. தலித் அமைப்புகள் தான் அந்த பகுதியில் வேலை செய்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, தலித் அமைப்புகளும் இதர உழைக்கும் மக்களை அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லா கட்சியும் குளிர் காயிறாங்க. இங்கே எல்லா கட்சிகளுக்கும் வேலையே வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. அதுக்காக பொட்டி சீட்டுக்காக இந்த மாநாடுகள் அறிவித்து எதை உஜாவசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு அருந்ததியர் பையன் வந்து ஒரு பொண்ணை விரும்பும் பொழுது, அதை கொல்லும் பொழுது திருநெல்வேலி பகுதியில் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கண்ணகி முருகேசன் கொலை வழக்கில் வந்து அந்த வன்னியர் பையன், அந்த எஸ்சி இல்லை வன்னியர் பொண்ணு, எஸ்சி பையன் 2 பேரையும் வன்னியர் வந்து ஒரே நேரத்தில் எரிச்சு கொண்டு அந்த எஸ்சி மேலே பழி போட்டாங்க. அப்போ இடதுசாரி சிந்தனையோட மேலோங்கி நிற்கக்கூடிய பிற்படுத்த சமூகமாக இருந்தாலும் ரத்னையா போன்ற ஒரு வழக்கு நடத்தி 18 ஆண்டு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு மாதிரி நம்ம ஆரியமாலா கதையை நம்ம சொல்லலாம், காத்தவராயன் கதையை சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்ட நந்தனாரை வந்து அந்த தெற்கு வாசல் வரைக்கும் பூட்டி கிடக்கு, திறக்கலை. வெள்ளக்காரன் கொடுத்த காலகட்டத்தில் இன்னைய வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அல்லது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு முறையான உற்பத்தி முறைங்கிறது அவங்களுக்கான நேரடி உற்பத்தி முறை இல்லை. ஏகபோக முதலாளி உற்பத்தி செய்வதை வாங்கி தீம்பதற்கு ஒவ்வொரு தெருவில் இருப்பான், இவன் கையில் ஒவ்வொரு குழு மாட்டி. அந்த ஊரில் அந்த மக்கள் யாருமே தடுக்கலையா, எதுக்கு இப்படி ஒரு கொலை பண்ணுறீங்க அப்படின்னு யாரும் தடுக்கலையா? இங்கே ஒரு பெரிய சிக்கலே இருக்குது. மக்கள் தடுக்கலையாங்கிறத விட இந்த பூவாளூரில் நவீன் குடும்பத்துக்கு அந்த மற்ற குடும்பங்கள் சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு உயிர் போயிருமோங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கம் நெய்வேலியில் அந்த பொண்ணை கொல்லும் பொழுது அந்த சுடுகாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கள்ளர் சாதி பெண்களே
கத்துறாங்க, அறவராங்க, கொல்லாதியா கொல்லாதியா அப்படின்னு கத்துறாங்க. இந்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் வந்துருச்சு. இப்போ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு இருக்குது. இதுக்கடையில் இப்போ இந்த ட்ரெண்டை மாற்ற வேறு ஏதாவது புதுசாக மீடியாக்களை ஒரு செய்தி அவங்க கொண்டு வரணும். மற்றபடி இதை எப்படியோ அவங்க மேலே குற்றம் சுமத்தி, இல்லை அந்த பொண்ணை கொன்னதுனால அவங்க அப்பா அம்மாவை வந்து என்ன வழக்கில் போட்டோம், இல்லை இதை பண்ணிவிட போகிறோம் அப்படின்னு அரசாங்க தரப்பில் வந்து யாரும் நேர்மையான அறிக்கை கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சுயசார்பு ஒட்டுமொத்த மக்களையும் ஐக்கியப்படுத்தக்கூடிய திட்டமும் இவங்கள்ட்ட இல்லை, இவங்க யார்கிட்டையுமே இல்லை. பாஜகவாக இருக்கட்டும் இல்லை திமுக இருக்கட்டும், ஏதோ இன்றைக்கி ஏதோ அவங்க இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து நான் கண்கூட பார்த்தேன் 24/12/2023 நான் முத்துப்பேட்டைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்கள அந்த போலீஸ்காரர் பேசி 2 பேரையும் ஒன்றா அழைச்சி வராங்க. அந்த பொண்ணு வந்து பறையர், பையன் தேவர். பொண்ணு வந்து செம்படவங்காடுன்னு ஒரு ஊர், பையன் வந்து பக்கத்தில் மஞ்சவயல்னு ஒரு ஊர். அவன் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவன், இந்த பொண்ணு வந்து திருவாரூர் மாவட்டம். அப்போ அதை நேரடியாக பிரிக்கிறாங்க. அப்போ நான் இவர்கிட்ட பேசி இவர்கிட்ட நடவடிக்கை இல்லைன்னு அவசர போலீஸ் 100க்கு பேசிட்டு திருவாரூர் எஸ்பிகிட்ட பேசுகிறேன். அப்போ எங்களுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்குது, நாங்கள் பிரிப்போம் அல்லது நாங்கள் சேர்ப்போம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி திருவாரூர் எஸ்பியே என்கிட்ட பேசினார். ஏன்னா காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடியவங்களே அவங்க வந்து அந்த என்னைக்கு வேலைக்கு போகிறாங்களோ அன்னைக்கு பதவி பிரமாணம் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க சாதியையும் சாதிய சமூகத்தையும் பாதுகாத்தா தான் அவங்க அதுக்கப்புறம் டிஐஜி ஆகணும், அப்புறம் வந்து ஐஜி ஆகணும், அப்புறம் மேலே போகணுமல்ல. அப்போ இந்த சாதிய சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய திமுகவும் பாஜகவும் ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்குது. அதில் ஒன்றும் பெருசாக அவங்க எனக்கு ஒன்றும் மாற்றலாம் தெரியல. நான் இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காவல் ஆய்வாளர்களும் அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிடுவாங்க. நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாது, அது தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள இதுக்கு அடுத்து பக்கத்திலே திருச்சி தம்பலம்னு ஒரு காவல் நிலையம் இருக்குது. அங்கே ஒரு பெண் தான் காவல் ஆய்வாளர். அவங்க கிட்டத்தட்ட தன்னை ஒரு விக்டோரியா மகாராணி மாதிரியே எடுத்துக்கிட்டு அவனால் முடிஞ்சால் பார்த்துக்கனே சொல்கிறாங்க. புகார் எஸ்சியெல்லாம் புகார் கொடுத்தா மனு ரசீது கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து மனு ரசீதே கொடுக்காம அவங்க 161 ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க. வாங்கிட்டு முடிச்சுட்டு என்கிட்டே ஒரு விஷயத்தில் சொன்னாங்க. அதுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதே வேலை நடக்குதுன்னு சொல்லி பட்டுக்கோட்டை டிஎஸ்பியில் போய் சொன்னேன். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் கொஞ்சம் அந்த லோக்கல் எம்எல்ஏவே அவர் ஒரு தினம் வந்து திருட்டு மணல் அள்ளும் பொழுது உங்களால் முடிஞ்சால் பார்த்துக்கணும் டேரிங்காகவே சொன்னார். 1-2 பேர் இருக்காங்க. நம்ம எல்லாரையுமே வந்து காவல்துறை இருக்க எல்லாருமே அப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா மக்கள் நடமாடவே முடியாது. கண்டிப்பாக 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 பார்க்கலாம் தோழர். இந்த விஷயம் எப்படி திரும்புது உண்மையில அரசு நடவடிக்கை இல்லை. இவங்க வந்து அந்த சாதி மறுப்பு திருமணம் செய்கிறவங்களுக்கு பாதுகாப்புக்காக தனி சட்டம் இயற்றாத வரைக்கும் அதுக்கு சாத்தியமெல்லாம் இல்லை. அதில் ஏதாவது குறிப்பாக இந்த இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தா அச்சப்படுத்தணும். இந்த இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இப்போ மேற்குள்ள நாடுகளுக்கு பாட்டாளி வர்க்க அரசியல் ஆட்சிக்கு வந்தால் கூட அந்த பாட்டாளி வர்க்க மக்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த கட்சியே படையாக நிற்கும். இங்கே திமுகவுக்கும் பாஜகவும் படை வந்து சூத்திரர்கள் தான். சூத்திரம் கீழே இருக்கக்கூடிய பஞ்சமனை அடித்து அடக்கி வச்சுக்கணும், மொத்த போலீஸ் ஆலைய முடியாது. அப்போ இந்த சூத்திர போலீஸ் படைக்கு இந்த சூத்திர சாதி ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த பாட்டாளியாக இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அடித்து அவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இதில் மாற்றுக்கிறதே இல்லை. இவங்களுக்கு எதிரான ஒரு அணி உருவாகாத வரைக்கும் அடி வாங்கி யார் வேணாலும் சேர்த்துக்கிட்டே இருப்போம். நாளைக்கு நாங்கள் கூட சாவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தோழர்.